ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டா, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு வர காரணத்தினால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ப்ரிப்பரேஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நேற்றே வந்துட்டு இதெல்லாம் பேசி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாரம் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கோர்வையாக எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்லேயே இருக்கும். முன்னாடியே வந்துட்டு இவங்க எவிட் ஆகிட்டாங்கன்னு ஒரு வீடியோ, சரிங்களா, மக்கள் வெளியேற்ற போகிறாங்கன்னு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டுன்னு ஒரு வீடியோ. ஆனால் இப்போ தான் வந்து விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு போகிறார் உள்ள, புரியுதுங்களா? இனிமே தான் டிசிஷனே நடக்க போகுது. அப்படின்னு இருக்கும்போது இனிமேல் அதுலேயும் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்க்குறேன் நான், அரங்கத்தில் இருந்தவங்களே சொல்லிட்டாங்க, ஏன் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ என்ன விஷயம்னா, இப்போ விஜய் பார்வதியோட ரசிகர்லாம் வந்துட்டு உண்மையிலேயே பார்க்க போனால் யாருக்குமே ரசிகர் பெருசாக இல்லை, இந்த கவலைப்படுற மாதிரி. ஏன்னா இப்போ நல்லா பாருங்கள், இந்த வாரம் நான் ஓட்டிங் அனாலிசிஸ் போட்டுட்ருக்கேன், அந்தளவுக்கு பெருசாக வியூஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி நல்லா வியூஸ் போயிட்டுது. காரணம் விஜய் பார்வதி இல்லை, புரியுதுங்களா? ஸோ யார் போனால் என்னன்ற மாதிரி தான் இருக்காங்க. கமருதனுக்காக மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க, மற்றபடி பெருசாக இதில் இல்லை. யார் போனால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வீக்னஸாக யூஸ் பண்ணிட்டு பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு விஜய் இது பண்ணிட்டாரு, அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்தவித நியூஸும் கிடையாது. அதே மாதிரி ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு பெரிய இந்த கூத்தெல்லாம் யாரும் பண்ணலை, சரிங்களா? என்னுடைய ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நேற்று வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். கமருதீன் விஜய் பார்வதி வெளியே வந்துட்டு திடீர்னு உள்ளே போயிருப்பாங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே. உடனே வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ நானும் பார்க்குற ஒரு 4-5 சேனலில். என்ன அது, உள்ளே போயிட்டாங்க, கரெக்டு போயிட்டாங்களா? உள்ளே முத்தம் தான் கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? புரியுதுங்களா? என்னென்னா இவங்களுக்கு ஒரு சான்ஸு. இப்போ அதை வந்துட்டு கதை புதுசு நம்ம பாருங்க, ஒரு சின்ன கேப் கிடச்சா போதும், ஒரு டேஷ் என்ற ஃபில்லிங் த கேப்புன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலாம் வந்து எக்ஸாம் எழுதிருப்போம். அதில் எதை வேணாலும் போடலாம். நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ நான் வந்துட்டு இந்த விஷயங்கள் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன திங்க் பண்ணுறேன் அதை தான் பண்ணுவேன். அவங்க மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க மைண்டுக்குள்ளே என்னென்ன க்ரியேட் பண்ண முடியுமோ அதை அழகாக க்ரியேட் பண்ணி போட்டுறாங்க. நிறைய இந்த மாதிரி தான் நடந்துக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, பார்வதி ரசிகர்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் போயிட்டு, அண்ணே ரெட் கார்டமே கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள், ஏன் பதறீங்க? நம்ம தான் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். இந்த சீசனில் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான நாட்கள் இப்படி தான் வந்துட்டு வச்சு அவங்களாம் விளையாடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? இப்போதைக்கு அந்த அளவுக்கு அவங்க பெரிய இந்த கூத்தெல்லாம் பண்ணல. மைக் மறைச்சதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா? ஆமாம் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா வேறு வழியே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறது யார் இருக்கா? அதுவும் இந்த பொண்ணு வேறு இந்த நாமினேஷன்ஸில் இந்த வாரம் வரலை அப்படின்னும் போது அந்த பொண்ணோட விஷயங்கள் கம்மியாகிடுச்சுன்னா இந்த வாரம் இந்த வாரமே டம்மியாக போயிடும். போன வாரமாவது சூப்பராக போச்சு, அதுக்கு முந்தின வாரம் டிஆர்பியில் செம்மையாகிட்டு இருந்தது, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே வந்துட்டு மைக்கை மறைச்சி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இவங்க அதிகப்படியாக பண்ணிட்டாங்க, இதுதான் விஷயம். அதுவும் பிக் பாஸ் 2-3 வாட்டி சொன்னதுக்கப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ நேற்று வந்துட்டு அவங்க வெளியில் வந்தோடனே திரும்ப ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு காமிச்ச இதே இவங்க ஏன் அரோராவும் துஷார் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு கிஸ் பண்ணதாக ஒரு சில விஷயங்கள் போயிருக்கும், அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதை வந்துட்டு எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்னா, துஷார் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து ஒரு கரை இருக்கும், என்னடா அது லிப்ஸ்டிக் லிப்ஸில் ஒரு மாதிரி கலர் இருக்குன்னு சொல்லிட்டு சபரி சம்திங் கேட்பாங்க. அப்போ அப்படியே செக் பண்ணும்போது அரோரா உட்காந்துருப்பாங்க, அரோரா லிப்ஸ் கலரில் அந்த லிப்ஸ்டிக் இருக்கும், ஏய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து சேர்ந்து வந்துட்டு இவங்களே கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் போகும். இனியே அது நடக்குதுன்ற மாதிரிலாம் போச்சு, புரியுதுங்களா? ஸோ இங்கே என்னென்னா இந்த விஷயங்களை வெளியே காமிச்சா போகும், அதை காமிக்கிறதுக்கு விரும்பலை. அவங்களே வந்து ஒரு வேளை வந்துட்டு இவங்க 2 பேரும் வெளியேற்றதுக்காக இந்த மாதிரி வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண நினச்சி பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் விஜய் பார்வதிக்கு எப்பயுமே சூப்பராக தான் இருக்குது. இந்த வாரம் அவங்க வரல, அவ்வளோதான். மற்றபடி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கானா வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ஓட்டில் தான் இருக்கார். அவரெல்லாம் மட்டும் இப்போதைக்கு டச் பண்ணவே முடியாது. பட் சபருக்கு வந்த ஓட்டு தான் வந்து நிறைய பேர் டவுட்டு. பட் இருந்தாலும் அன்பு கேங்கோட மொத்த ஓட்டும் இங்கே தான். ஏன்னா அன்பு கேங்கில் யாருமே வரலையே, விக்ரம் வரல, கனி வரல, அவங்க டீமில் இருக்க முக்கியமான ஆட்களோட ஓட்டில் வேறு எங்கே போகும்? ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போகும், அங்கேயும் எஃப்ஜேக்கு தான் போகும். அதனால எஃப்ஜே கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கார். இப்போதைக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யாவும் அதுக்கு மேலே வியானம் தான் இருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி யார் வெளியே போகிறாங்கன்ற விஷயங்கள் கொஞ்சம் நேரத்தில் வரும், நான் அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.